Audible? Yeah, you're loud and clear. We can start. Yeah, okay, thank you. Yeah, good evening, students. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி நம்ம இப்ப இது வரைக்கும் எத்தனை சாப்டர்ஸ் முடிச்சிருக்கோம்னா 3 சாப்டர் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். ஏங்க யூனிட் 3 போட்டிருக்கேன்னா இன்னும் குட்டியோண்டு ஒரு 1 or 2 சம்ஸ் மட்டும் பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய போற சாப்டர் என்னன்னா நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ எப்பயுமே ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து நம்ம என்ன செய்வோம், ஒரு புது விஷயங்களை கத்துக்குருவோமா? ஸோ அது என்னன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்த்துருவோமா? ஓகே. இந்த அடுத்து இது வந்து சாப்டர் நம்பர் 4. சரியா? இப்ப இந்த எழுதியிருக்க டாபிக் பேர் என்னன்னா சாப்டர் நம்பர் 4 நேர் மற்றும் எதிர் விகிதங்கள். இத நான் ஏன் டீச்சர் படிக்கணும்? எங்க நம்ம யூஸ் பண்றோம்? யாராவது சொல்ல முடியுமா? இத நான் இப்ப படிக்கிறதுக்குரிய காரணம் என்ன? இன் ஃபியூச்சர்ல இத எப்படி நான் என்னோட தேவைக்கு தகுந்த மாரி நான் யூஸ் பண்ணிக்கிறணும் அப்படின்றத படிப்போமா? சரி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. கதை கதை மாரி சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. இப்ப வீட்ல 4 பேர் இருக்காங்கப்பா. ஸோ 4 பேர். சரியா? 4 நபர். 4 நபர்களுக்கு தேவையான தேவையான உணவு வந்து தேவையான உணவு வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1/2 kgன்னு வச்சுக்கோமே. ஸோ 4 நபர் சாப்பிடுறதுக்கு தேவையான உணவு தட் இஸ் அரிசின்னு வச்சுக்கலாம். சரி, இங்க உணவுன்றது அரிசி வந்து நான் 1/2 கிலோ வேணும். சரி, இப்ப டெய்லி உங்க வீட்ல இப்படிதான் அம்மா சமைக்கிறாங்க. 4 பேருக்கு தேவையான சமையல் பண்றதுக்கு காலையில இல்ல மத்தியானம் வந்து 1/2 கிலோ அரிசி போட்டு சமையல் பண்றாங்கப்பா. சரி, திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஒரு புதுசா கெஸ்ட் வந்துட்டாங்கப்பா. ஒரு 2 பேர் வராங்கப்பா. சரியா? அப்ப ஏற்கனவே நம்ம 4 பேருக்கு சமைக்கணும். இருந்தாலும் புதுசா வந்த 2 பேருக்கும் சேர்த்து நம்ம சமைக்கணும்ல. நாங்க சாப்பாடு போட மாட்டோம்ன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்ப நம்ம எத்தன பேர் ஆயிடுச்சு? மொத்தம் நம்ம வீட்ல இப்ப 6 பேர் ஆயிடுச்சு. ஸோ 6 நபர்களுக்கு தேவையான உணவு என்னவா இருக்கும்? அதே 1/2 கேஜி ரைஸ் போட்டு அம்மா சமைப்பாங்களா? இல்ல கொஞ்சம் கூட்டணுமா? யோசிச்சு சொல்லுங்க. இது கேள்வி. ஓகே. இப்ப டெய்லி கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கேன்? டெய்லி நம்ம வீட்ல 4 பேருக்கு அம்மா சமைக்கிறாங்க. தேவையான அரிசியோட அளவு எவ்வளவு? 1/2 கிலோன்னு சொல்லியிருக்கோம். புதுசா இன்னைக்கு ஒருத்தவங்க கெஸ்ட் நம்ம வீட்டுக்கு வரப்போறாங்க. ஸோ 4 + 2 2 பேர் நம்ம வீட்டுக்கு ஆள் கூடியிருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அரிசி வந்து 1/2 கிலோவா இருக்குமா? இல்ல கூடுமா? குறையுமா? எங்க யோசிச்சு சொல்லுங்க. குட்டீஸ் யாராவது ட்ரை பண்றீங்களா? யோசிச்சு சொல்லுங்க. இது கேள்வி. 2வது கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப 4 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கோமா? ஓகே. இன்னைக்கு அப்பா வந்து வெளிய போறாங்க. சரியா? அப்பா வந்து வெளிய போறாங்க. அப்ப நம்ம வீட்ல ஒரு நபர் குறைஞ்சுட்டாங்க. அப்ப அது எத்தன பேர் ஆயிரும்? 3 பேர் ஆயிரும். சரியா? ஏன்? அப்பா இன்னைக்கு வெளிய சாப்பிட்டுக்கிறேன். ஆஃபீஸ் வழியா வெளிய போறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நபர் குறைஞ்சுட்டாங்க. அப்ப 3 பேருக்கு தான் நம்ம சமைக்கணும். அந்த 3 பேருக்குமே 1/2 கிலோ அரிசி போட்டு சமைச்சா, சாதம் மீந்துருமா? ஆமாவா? இல்லையா? ஸோ சாதத்த நம்ம வேஸ்ட் பண்ணாம கரெக்ட்டா அளவா சமைக்கிறோம்னா, அதே கொஸ்டின் மார்க். 3 பேருக்கு தேவையான அரிசியோட அளவு என்ன? எப்படி போடணும்? அதுதான் இந்த சாப்டரோட நேர் மற்றும் எதிர் விகிதங்கள். புரியுதா? ஸோ இந்த சாப்டர் நம்ம ஏன் படிக்கிறோம்னு புரியுதா? நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எதுக்கு படிக்கிறோம்? ஒரு சின்ன விஷயம், ஒரு சமையல் பண்றதுக்குனாலும் இங்க யூஸ் பண்ண படிக்கிறோம். சரியா? ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ்? இது. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் குடுக்குறேன். குட்டி, குட்டி எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துர்றேன். அதுவே இன்னைக்குரிய நம்ம மோட்டிவேஷனல் டாக்கா வச்சுக்கலாம். இந்த சாப்டருக்கு ரிலேட்டடா. ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லிட்டேன். செகண்ட் எக்ஸாம்பிள். இப்ப இந்த இந்த ஒரு ரூமா இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த ரூம் ஃபுல்லா என்ன செஞ்சிருக்காங்கன்னா, புக்ஸா அடுக்கி வச்சிருக்காங்கம்மா. வரிசையா புக்ஸா அடுக்கியிருக்காங்கப்பா. சொல்றது புரியுதா? என்ன செஞ்சிருக்காங்க? புக்ஸா இடமே இல்லாம வரிசையா அடுக்கி வச்சிருக்காங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்களேன். சரியா? ஸோ புக்ஸா அடுக்குறாங்க. ஒரே ஒரு பெர்சன் ஒரே ஒரு பெர்சன், ஒரு ஸ்டூடண்ட்ட மட்டும். இல்ல நீங்க கூட இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு டைம்க்கு ஒரு புக்க மட்டும் தான் இந்த ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு. இந்த ரூம் எம்ப்டியா இருக்கு. ஸோ இங்க இருந்து இப்படி ஒரே ஒரு புக்க எடுத்துட்டு வந்து வைங்க. அடுத்த செகண்ட் டைம் இன்னொரு புக்க எடுத்துட்டு வந்து இது எம்ப்டி ஆயிரும். கிராஸ் பண்ணிக்கிருவோம். அடுத்து செகண்ட் புக் எடுத்துட்டு வந்து இப்படி அடுக்கி வைங்கன்னா, இந்த பெர்சன் ஒவ்வொரு தடவைக்கும் ஒரே ஒரு புக் தான் எடுத்துட்டு போறோம். சரியா? லைக் விடுகதை கேட்கிறோமா? யூஸ் பண்ணுவோமா? அதுலயும் இந்த கான்செப்ட் யூஸ் பண்றோம். சொல்றது புரியுதா குட்டீஸ்? இந்த ரூம் ஃபுல்லா புக்ஸ் இருக்கு. இந்த ரூம் ஃபுல்லா எம்ப்டியா இருக்கு. சோ இங்க இருக்கிற புக்க இங்க ஷிஃப்ட் பண்றோம். ஒரே ஒருத்தர வச்சு மட்டும் ஒரே ஒரு புக் தான் எடுக்கணும் ஒவ்வொரு தடவைக்கும்னா, எத்தன நாள் ஆகும்? இல்ல எத்தன மணி நேரம் ஆகும்? எங்க யோசிச்சு சொல்ல முடியுமா? இப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கோம்னா, டைம் எவ்வளவு நேரம் எடுக்கும்னு யோசிக்க முடியுதா? இதே இது இங்க 10 பேர் வச்சுக்கோங்கப்பா. ஒரு உதாரணத்துக்கு.
இப்படியே 10 பேர் இருக்காங்கப்பா, ஆளுக்கு ஒரு புக் வச்சு எடுத்துட்டு போங்கன்னா, சோ ஒரே ஒருத்தர் எடுத்துட்டு போய் வச்ச புக்குக்கும் 10 பேரு அட் அ டைம் ஒவ்வொரு புக்கா போய் எடுத்து வைக்கும் போதும் டைம்ஸே டிஃபர் ஆகுமா? சொல்றது புரியுதா? சோ இதுதான் இந்த நேர் மற்றும் எதிர் விகிதத்தோட பண்புகளாக நம்ம இப்ப இன்னைக்கு பார்க்க போறோம். படிப்போமா? சரி. ஆனா அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம யூனிட் 3ல இன்னும் ஒரு 2 சம்ஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்கு. சரியா? சோ அந்த 2 சம்ஸும் ரொம்ப 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 முக்கியமான சம். சோ அத முடிச்சுட்டு அண்ட் தென் நம்ம இன்னைக்குரிய புது சாப்டர் படிச்சிடலாம். ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ்? ரெடியா? உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நம்ம எந்த சம்ஸ் பார்க்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஐடியா கிடைக்கும். ம். ஸ்கிரீன் ஷேர் பண்றது தெரியுதாம்மா? ஸ்டூடண்ட்ஸ் யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்கடா. ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்கிறது தெரியுதா? இப்ப ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் 4 சம்ஸ் முடிச்சாச்சு. இப்ப நம்ம எந்த சம் பண்ண போறோம்? 5th சம் பண்ணணும். கொஸ்டின ரீட் பண்ணலாமா? ஒரு முழு எண்ணின் 3 மடங்குடன் 9ஐ கூட்ட 45 கிடைக்கின்றது. எனில் அந்த எண்ணை காண்க. சொல்றது புரியுதா? ஒரு முழு எண்ணுடன் 3 மடங்கு ஒரு முழு எண்ணின் 3 மடங்குடன் 9ஐ கூட்ட 45 கிடைக்கின்றது. அப்ப அந்த எண் எப்படி இருக்கும்? அப்ப இது இங்கிலீஷ்ல எப்படிம்மா சொல்லலாம்? எங்க? யாராவது ட்ரை பண்றீங்களா? நான் சொல்லவா? இப்ப சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அதேதான். சரியா? 9 is added thrice a whole number gives 45. சரியா? 9 is added to thrice a whole number gives 45. Find the number. தெரியாத அந்த ஒரு எண்ணை என்னமா வச்சுக்கிருவோம்? என்ன யோசிங்க? Let the whole number be or let the number be என்னன்னு வச்சுக்கிருவோம்? X. இது என்னது? கொஸ்டின் நம்பர் 5. இப்ப செஞ்சிருவோமா? சம் நம்பர் 5 செய்யலாமா இப்ப? யா. தெரியாத அந்த ஒரு எண்ணன்னு என்ன வச்சுக்கிறோம்னா, என்ன வச்சுக்கிற போறோம்? 5ன்னு சொல்லி 5வா சாரி. கொஸ்டின் நம்பர் 5க்கு அந்த தெரியாத நம்பர எக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறோம்டா. என்னம்மா சொல்லியிருக்காங்க? ட்ரைஸ் அ நம்பர். அதோட 3 மடங்கு. இது 1 மடங்கு. இது 2 மடங்கு. இது 3 மடங்கா? சரியா? மல்டிபிள்ஸ் இன்கிரீஸ் ஆகுமா? சரி. அப்ப இந்த தேவையில்லாதத நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். சரி. குடுத்திருக்க டேட்டாஸ் என்ன குடுத்திருக்காங்க? ட்ரைஸ் அ நம்பர். சரியா? த்ரைஸ் அ நம்பரோட எதை ஆட் பண்ணணும்? 9 is added. So 9 is added thrice a number gives 45. ஓகேவா? ஒரு 9 உடன் அந்த 3 மடங்கு எண்ணை கூட்டும் போது தட் இஸ் பிளஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 45 கிடைக்குது. அப்ப அந்த எண் என்னவா இருக்கும்? எங்க பார்த்து சொல்லுங்க. 3x is equal to என்ன செய்வோம்? 45. இந்த சம்ம எப்படி சால்வ் பண்ணணும்? 3 மெத்தட்ல நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஞாபகம் இருக்கா? யோசிச்சு சொல்லுங்க. ம். அப்ப 3x. ஸோ 95ல 45ல 9 சப்ட்ராக்ட் பண்ணா என்னம்மா வரும்? யோசிச்சு சொல்லுங்க. 36. அப்ப x இஸ் ஈக்குவல் டுனா 36. இங்க 3க்கும் xக்கு நடுவுல என்ன சிம்பிள்டா இருக்கும்? மல்டிப்ளிகேஷன். ஸோ அத அதர் சைடு ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன ஆயிரும்? இட் பிகம்ஸ் அ டிவிஷன். அப்ப டிவைட் பண்ணா என்னம்மா வரும்? ஸோ விச் இஸ் நத்திங் பட் 12. அப்ப அந்த நம்பர் என்னவா இருக்கும்? x இஸ் ஈக்குவல் டு 12. இது கரெக்ட்டா டீச்சர்? நான் எப்படி செஞ்சது கரெக்ட்டான்னு செக் பண்ணிக்கலாம்னா, இந்த x இஸ் ஈக்குவல் டு 12ன்றத இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. சரியா? இதுக்கு வந்து பேர் என்னன்னா சரி பார்த்தல். சரியா? இல்லாட்டினா இங்க நான் எழுதிடுறேன். வெரிஃபிகேஷன். உங்களுக்கு இங்க கொஞ்சம் தள்ளி அடிச்சுக்கிறேன். எழுதிடவா? இங்கே எழுதிறேனே. சோ வெரிஃபிகேஷன் சொல்லி எழுதுவோமா? என்ன செய்வோம் அப்படின்னா என்ன கொடுத்திருக்காங்க? 9 plus 3x is equal to 45. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட கன்சிடர் பண்ணுங்க. LHS. சரியா? சோ LHSல என்ன போடணும்? 9 plus 3 into what is my x value? 12. சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்? பார்த்து சொல்லுங்க. குட்டீஸ் பார்த்து சொல்லுங்க. 3 12s are 36 plus 9. So which gives us what ma? 45. அப்ப நம்ம செஞ்ச ஆன்சர் ரைட் ஹேண்ட் சைடு இங்க என்ன வந்திருக்கு? இது RHS. இது LHS. அப்ப எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு 45 வந்திருக்கு. எஸ் ஐ டிட் இட் கரெக்ட்லின்னு அஷூரன்ஸ் கொடுத்துக்கலாம்.
ஓகேவா? ஸோ 5th சம் முக்கியமான சம். The 5th 6th கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் எக்ஸ்பெக்டட் 2 மார்க் கொஸ்டின்டா. ஓகேவா? சரி. அடுத்த கொஸ்டின் போடலாமா? யா 6th கொஸ்டின்மா. ஸோ கொஸ்டின் நம்பர் 6 என்னமா கொடுத்துருக்காங்க பாருங்க. குட்டீஸ் இந்த பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. இத உங்களுக்கு எப்படி சொல்றதுன்றத பாருங்க. ஒரு நிமிஷம் இந்த எக்ஸாம்பிள் சம் சொல்றேன். ஆ. அடுத்தடுத்த இயலெண்கள். சரியா? அடுத்தடுத்த இயலெண்கள். சரியா? அடுத்தடுத்த இயலெண்கள்னாலும் ஒண்ணுதான். அப்ப என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்ப 1, 2, 3, 4, 5 இப்படியே எழுதுறோமா? இதுல அடுத்தடுத்த இயலெண்கள்னா இப்படி சீக்வென்ஸா எழுதிட்டு போகணும்னு அர்த்தம். சரியா? சோ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவான் இங்கிலீஷ்ல. சரியாம்மா? இப்படி ஆறா எழுதணும். சரி இதுதான் அடுத்தடுத்த இயலெண்கள்னு சொல்லுவான். அடுத்து இதே இதுல அடுத்தடுத்த இரட்டை எண்கள். அடுத்தடுத்த அடுத்தடுத்த இரட்டை எண்கள். சோ அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா? இங்கிலீஷ்ல சொல்லுவோமா? அடுத்தடுத்த இரட்டை எண்கள்லாம் எப்படி இருக்கும்? ஒற்றை எண்கள்லாம் எப்படி இருக்கும்? சொல்லுங்க. இங்கிலீஷ்ல இப்ப எழுதி காமிப்போமா? கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ், கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர்ஸ். அடுத்தடுத்த இரட்டை எண்கள் அப்படின்னா என்னப்பா? அப்படின்னா என்ன சொல்லுவீங்க இந்த இதுல இருந்து? டீச்சர் 2, 4, 6, 8 இப்படியே போகும் டீச்சர். ரைட்டு. அடுத்த வார்த்தை அடுத்தடுத்த ஒற்றை எண்கள்லாம் எப்படிம்மா இருக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? அடுத்தடுத்த ஒற்றை எண்கள் அப்படின்னா என்ன நம்பர்மா? இரட்டை எண்கள்னா ஈவன் நம்பர்ஸ். ஒற்றை எண்கள்னா என்ன அர்த்தம்னா ஆட் நம்பர்ஸ். உங்களுக்கு பக்கத்துல இங்கிலீஷ்ல எழுதி காமிச்சிடுறேன். இது ஈவன் நம்பர்ஸ், இது ஆட் நம்பர்ஸ். 1, 3, 5 அடுத்து என்னவா இருக்கும்? யாராவது சொல்றீங்களா? 7 இப்படியே போகும். புரிஞ்சுச்சா? குட்டீஸ் இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்தடுத்த இயலெண்கள்னா என்ன அர்த்தம்? கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். சரியா? சோ இயலெண்கள்லாம் நேச்சுரல் நம்பர்ஸ் இங்க எழுதியாச்சு. அடுத்தடுத்த இரட்டை எண்கள் அப்படின்னா என்ன ஆகும்? 2, 4, 6ன்னு சொல்லி எழுதுவோம். அடுத்தடுத்த ஒற்றை எண்கள் தட் இஸ் ஆட் நம்பர்ஸ்னா என்ன செய்வோம்? 1, 3, 5, 7ன்னு சொல்லுவோம். சோ இந்த இது பேசிக். இது தெரிஞ்சாதான் இந்த சம் செய்ய முடியும். சம் செஞ்சிடலாமா? ஓகே. என்னம்மா கொடுத்திருக்காங்க? யாராவது கொஸ்டின் ரீட் பண்ண முடியுமா? 2 அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் கூடுதல் 200. சரி. ஒற்றை எண்கள். தெரியாத ஒரு ஒற்றை எண்கள். ஏதோ 2பா. இது ஒரு நம்பர். கூடுதல் இது ஒரு நம்பர். கூடுதல் 200. இப்படிதான் அவங்க குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்தடுத்த ஒற்றை எண்களோட கூடுதல் 200 எனில் அவ்வெண்களை காண்க. புரியுதா ஏதாவது? 2மே எம்ப்டி பாக்ஸ் குடுத்திருக்கீங்க டீச்சர். ஆன்சர் மட்டும் 200ன்னு குடுத்துட்டீங்க. அந்த குடுத்த நம்பர் என்னவா இருக்கு? ஒற்றை எண்கள். தெரியாத நம்பர். அப்ப எப்படி வச்சுக்கணும்? லெட் த நம்பர் பி இதுதான் ஷார்ட் ஃபார்ம். லெட் த நம்பர் பி எக்ஸ். அப்ப ஸ்டார்ட் பண்ணுவோமா? எக்ஸ். அடுத்த நம்பர் என்ன போடுவோம்? எக்ஸ் பிளஸ் 1, எக்ஸ் பிளஸ் 2. தெரியாத நம்பர் இப்படித்தானே போடுவோம். 1 போட்டா 2, 3 ஒன்னொன்னா தானே கூடும். அடுத்த நம்பர் என்னமா போடுவோம்? எக்ஸ் பிளஸ் 3, எக்ஸ் பிளஸ் 4 இப்படியே போகும். சரி. இதுல எங்க பார்த்து சொல்லுங்க. இது 1 இட மதிப்பு பார்த்து சொல்லுங்க. டீச்சர் 1 இந்த இத பார்க்க கூடாது குட்டர்ஸ். உங்களுக்கு பேசிக் ஓரளவு தெரியும்னு நினைக்கிறேன். டீச்சர் இது 1வது மதிப்பு, இது 2வது மதிப்பு, இது 3, 4 அப்படின்னும் போது, அப்ப ஒற்றை எண்ணா என்னது? 1வது இடத்துல உள்ள மதிப்பும், இந்த 3வது இடம் தானே ஒற்றை நம்பர். புரியுதா? பிளேஸ் வேல்யூ ஒன்ஸ், இது ஃபர்ஸ்ட், இது வந்து என்னது? ஆட் நம்பர் பிளேஸ். புரியுதாம்மா? அப்ப அந்த நம்பர்ஸ் எப்படி இருக்கும்? யோசிச்சு சொல்லுங்க. எப்படி இருக்கும்? ஒரு நம்பர் என்னன்னு சொல்லிட்டோம்னா எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா, அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? எக்ஸ் பிளஸ் 2. டீச்சர் எக்ஸ் பிளஸ் 2 என்ன நம்பர்? ஈவன் நம்பர் சொல்லக்கூடாது. சரியா? அதோட பிளேஸ் வேல்யூல தான் நான் பார்த்து எடுக்கிறேன். இட மதிப்பை வச்சு நான் எடுக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? இல்ல இன்னொரு தடவை சொல்லிக் கொடுக்கணுமா குட்டர்ஸ்? புரியுதான்னு பார்த்து சொல்லுங்க. சரி. இப்ப இதெல்லாம் ஆட் பண்ணுங்கம்மா. எக்ஸ் இங்கேயும் 1x இங்கேயும் 1x. அப்ப என்னப்பா போடுவோம்? 2x பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 200. அப்ப 2x என்ன போடுவோம்? இந்த பிளஸ் 2 அங்கிட்டு ஷிஃப்ட் பண்ணுவோம். 200ல 2 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 198. அப்ப x என்னது? மல்டிப்ளிகேஷன்ல உள்ள 2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்றோம். ஒவ்வொரு தடவைக்கும் வெர்பலா சொல்லணும். மைண்ட் கால்குலேஷன் இங்க பண்ணக்கூடாது. வாய் திறந்து சொல்ல தான் தப்பு வராது. ஓகேவாம்மா?
சரி, போட்டாச்சு. எங்க வகுத்து சொல்லுங்க பாப்போம். எத்தனை 2 18? எங்க யோசிங்க. 9 2 18, மிச்சம் இங்க 1 வரும். அகைன் 9 2 18. சரிப்பா. அப்ப x is equal to 99. அவ்வளவுதான். சம் முடிஞ்சிருச்சு. கரெக்ட்டா? கிடையாது. அவங்க 2 நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரு எக்ஸுக்கு போட்டாச்சு. அப்ப இன்னொரு நம்பர் என்னது? அண்டு எக்ஸ் பிளஸ் 2ன்னா என்ன அர்த்தம்? 99ஓட ஒரு 2 கூட்டுனதா நமக்கு என்ன வரும்? இப்ப இங்க விடையா வரும். சொல்றது புரியுதாடாம்மா? டீச்சர் 99 கண்டுபிடிச்சேன் டீச்சர். எனக்கு ஆன்சர் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. சொல்றது புரியுதா? சோ 99ஓட ஒரு 2 கூட்டி சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமான நம்பரோ? 101ஆ 102ஆ? பார்த்து சொல்லுங்க. சோ அடுத்தடுத்த என்ன நம்பர்ஸ் குடுத்துருக்காங்க? ஒற்றை எண்கள். இத ரைட்டான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கன்னா, செக் பண்ணி பாருங்க. 99 வந்து என்னது? ஆட் நம்பரா? எஸ். 101 ஆட் நம்பர். எஸ். அத வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். இல்லையா இந்த 2 வேல்யூவ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா 200 வரும். சரியா? சோ ஒரு சம்முக்கு எத்தன மெத்தட்ல நம்ம படிக்கிறோம். புரியுதா குட்டீஸ்? சரி. அடுத்து இன்னொரு சம் போடலாமா? இல்ல புது சாப்டர் போடலாமா? யாராவது ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். அடுத்த கணக்கு போலாம் டீச்சர் அப்படின்னாலும் ஓகே. இல்ல புது சாப்டர் போலான்னு சொன்னாலும் ஓகே. யாராவது ஏதாவது சொல்றீங்களா? அடுத்த சம் போடலாமா? புது சாப்டர் போடலாமா? ஒரே ஒரு சம் தான் இருக்கு. சோ அத நீங்க ஹோம் ஒர்க்கா ட்ரை பண்ணுவீங்களா? தெரியலட்டினா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்கணும். அதனால தான் அத நான் சொல்லல. சரியா? இப்ப நம்ம எந்த சாப்டர் போறோம்? 4th சாப்டர் போறோம். சோ சக்சஸ்ஃபுல்லி we have completed the first 3 chapters. ஓகேவாம்மா? மொத 3 சாப்டர் நல்லபடியா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம 4th சாப்டருக்கு பேர் என்னன்னு சொன்னோம்? இப்ப மோட்டிவேஷனல் டாக்ல பார்த்தோம்ல, ஒரு புது விஷயம் கத்துக்கிறதுக்கு. என்னம்மா பார்த்தோம்? சாப்டர் பேர் என்னது? நேர் சொல்லுங்க. நேர் மற்றும் சரியா? எதிர் விகிதங்கள். இது இப்பதான் புதுசா படிக்கிறோமா? இல்ல இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா? யாராவது சொல்லுங்க பாப்போம். குட்டீஸ் சொல்ல ட்ரை பண்றீங்களா? நேர் மற்றும் எதிர் விகிதங்கள்லாம் எப்படிப்பா இருக்கும்? இப்பதானே ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்தோம். இந்த சாப்டர ஏன் படிக்க போறோம்ன்றக்குரிய காரணத்த தெரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் இன்னைக்குரிய மோட்டிவேஷனலா பார்த்தோம். சரியா? ஏன்னா ஒரு விஷயம் புதுசா படிக்கும்போது, அத ஏன் டீச்சர் படிக்கணும்? ஏன் இத்தனை கணக்கு இருக்குன்னு தெரியணும்ல? சோ அதுதான் இன்னைக்குரிய கிளாஸ்ல நம்ம கத்துக்கிட்டோம் ஸ்டார்ட்டிங்ல. சரி. இப்ப இது எப்படி இருக்கும்? டீச்சர் வீட்டு சாப்பாடு சொன்னீங்க, நோட் புக் எல்லாம் சொன்னீங்க. எனக்கு பிடிச்ச மாரி ஒரு எக்ஸாம்பிள் குடுங்க டீச்சர். பாத்துருவோமா? ஓகே. உங்களுக்கு பிடிச்ச மாரினா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கவனிச்சுக்கோங்க. இதுதான் சாப்டர் நேம். ஓகேவா? சோ நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ். சரியா? எனக்கு ஷார்ட் ஃபார்ம்லயே எழுதிருவேன். CHOன்னே போடுறேன். சரியா? CHOன்னா சாக்லேட்ஸ். இது வந்து ஷார்ட் ஃபார்ம் கிடையாது. எனக்கு இடம் இல்ல. அதனால நான் போடுறேன். சரி. இது வந்து காஸ்ட் ஆஃப் சாக்லேட்ஸ். ஒரு சாக்லேட் ரூ. 10க்கு வாங்கியிருக்கோம். சரிடா? 2 சாக்லேட் வாங்கணும்னா எவ்வளவு ரூபாய் குடுக்கணும்? கடைக்காரங்கிட்ட என்ன சொல்லி குடுப்போம்? கடைக்காரர்கிட்ட ரூ. 10 குடுத்தா வாங்குவாரா? இல்ல கடைக்காரர் தம்பி ரூ. 30 குடுங்கப்பா அப்படின்னு கேட்டா குடுத்துருவோமா? ஒரு சாக்லேட் ரூ. 10 தான். அப்ப 2 சாக்லேட் எவ்வளவு குடுக்கணும்? ரூ. 20 தானே குடுக்கணும். கரெக்ட்டா? கடைக்காரர் ரூ. 30 கேட்டா, அண்ணே கணக்கு தப்பா சொல்றீங்கன்னு சொல்லிருவோமா? சரி. இப்ப 3 சாக்லேட் எவ்வளவு ரேட் வரும்? யோசிச்சு சொல்லுங்க. வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் 3 சாக்லேட்ஸ்மா? யோசிச்சு சொல்லுங்க. ரூ. 30. இப்படியே போகுமா? இப்படியே போகும். ஒரு உதாரணத்துக்கு நான் 10 சாக்லேட் வாங்குறேன்ப்பா. இன்னைக்கு என் பர்த்டே. எங்க வீட்ல உள்ள எல்லாருக்கும் நான் சாக்லேட்ஸ் குடுக்கணும்னா, 10 சாக்லேட்ஸ் வாங்கியிருக்கேன். ஒரு சாக்லேட்டோட காஸ்ட் வந்து ₹10. வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் 10 சாக்லேட்ஸ்மா? யோசிச்சு சொல்லுங்க. என்னவா இருக்கும்? 10 10s are 100 அப்படின்னு எழுதுவோமா? சரி. இப்ப இந்த இது ஹாரிசான்டல் லைன் பாருங்க. 1 becomes 2, 2 becomes 3, 3 becomes it goes on. 3 becomes இப்படியே போகுதுப்பா. கடைசில என்னப்பா வந்திருக்கு? 10 ஆயிருக்கு. அப்ப ரோ ஃபுல்லா கூடி இருக்கா? நெக்ஸ்ட் செகண்ட் ரோ பாருங்க. 10 இருந்துச்சு. 20, 30 அதுவுமே அப்படியே கூடிக்கிட்டே இருக்கும். இட் becomes 100. அப்ப இதுவும் கூடுது, இதுவும் கூடுது. கரெக்ட்டா? பொருட்களோட எண்ணிக்கை கூடுனா, அதோட விலையும் கூடுது. அப்ப பொருட்களோட எண்ணிக்கையும், அதோட விலையும் ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையதா இருக்கா? நான் சொல்ற வார்த்தையோட அர்த்தம் புரியுதா? பொருட்களோட எண்ணிக்கையும், அதோட விலையும் ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையதா இருக்கா? இல்லையா? யோசிச்சு சொல்லுங்க. ஆமாவா? இல்லையா? இத நம்ம எங்கேயாவது யூஸ் பண்றோமா? எதுக்கு படிக்கணும்?
இது 1 வந்து 2 ஆயிருக்கு. 2 வந்து 3 ஆயிருக்கு. இப்படியே போதுப்பா. 3 4 ஆயிருக்கு, 4 5 ஆயிருக்கு. இப்படியே போகுது. கடைசியில 10 ஆயிருக்கு. அப்ப பொருட்களில் மாற்றம் இருக்கா இல்லையா? எஸ். பொருட்களில் மாற்றம் உண்டு. இங்க இருக்கு. பொருட்களில் ஏற்படும் மாற்றம் அதனோடு தொடர்புடைய விலையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளதா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஸ்டூடண்ட்ஸ் யாராவது ஆன்சர் பண்றீங்களா? எது எதுல சேஞ்சஸ் இருக்கு? நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் இன்க்ரீஸ் ஆனா அதோட கரஸ்பாண்டிங்கா அதோட காஸ்ட்டுமே என்ன செஞ்சிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இதத்தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன சொல்ல முடியும்? இத என்னன்னு சொல்லுவோம்? ஏதாவது ஞாபகப்படுத்தி பாருங்க. இதுக்கு பேர் என்ன? இது நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற சாக்லேட் வாங்குறது, புக் வாங்குறது, ஏதாவது சாப்பாடு வாங்குறது, நோட் புக் வாங்குறது, பென்சில் வாங்குறது எல்லாமே டெய்லி லைஃப்ல இது இல்லாத சாப்டரே கிடையாது. சரியா? ஆமாவா இல்லையா? சோ அப்ப யோசிச்சு சொல்லுங்க இது எப்படி இருக்கும்? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? எஸ். அதுக்கு ஒரு சிமுலேஷன் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு குட்டியா பாப்போமா? யா. இங்க லெஃப்ட் சைடுல குட்டியா ஒரு பிக்சர் தெரியுதா? பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? டாம் மாரி இருக்கா? ஜெர்ரி மாரி இருக்கா? எங்க பார்த்து சொல்லுங்க. பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? இதுக்கு பேரு டாமா? ஜெர்ரியா? யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு தெரியும்ல? சரி. இப்ப கீழ என்னப்பா குடுத்திருக்காங்க? அதோட அகலம் வந்து 1 குடுத்திருக்காங்க. சரியா? உயரம் என்ன குடுத்திருக்காங்க? 2 குடுத்திருக்காங்க. அப்ப என்ன நான் எழுதுறேன்னா, இத வந்து எங்க நான் பார்த்திருக்கேன் அப்படின்னா, 6த்ல ஃபிராக்ஷன்ஸ் போடுவோமா? ஞாபகம் இருக்கா? சோ அது ரிலேட்டடா கனெக்ட் பண்ண போறேன். சரி, இங்க பாருங்க. சோ அகலத்திலயும், உயரத்திலயும் மாற்றம் இருக்கு. எப்படி இருக்கு? 1 இருந்தது, இப்ப 2 ஆயிருச்சு. இங்க அகலத்துல 1 பிகம்ஸ் 2 ஆயிருக்கு. உயரம் தட் இஸ் வெர்டிகல் லைன்ல ஹைட் 2 பிகம்ஸ் 4 ஆயிருக்கு. அத சுருக்குனாலும் அதோட மதிப்பு என்னவா வந்திருக்கு? 1/2 வந்திருக்கா? அடுத்து பாருங்களேன். ஆ இப்ப ஹரிசாண்டல் லைன் 1 இருந்தது. இப்ப 1 பிகம்ஸ் என்னவா இருக்கு? 3 ஆயிருச்சு. ஓகே. உயரத்திலயும் என்ன செஞ்சிருக்கு? மாற்றம் வந்து ஒரு இடத்துல மட்டுமா இருக்கணும்? 2லயுமே மாற்றம் இருக்கு. சரியா? அகலத்திலயும் மாற்றம் இருக்கு. உயரத்திலயும் மாற்றம் இருக்கு. இங்க உயரத்துல என்ன மாற்றம் இருக்கு? 6 ஆயிருக்கு. சரியாம்மா? 2 பிகம் 6 ஆயிருச்சு. ஓகேவா? அடுத்து, அப்ப அதோட இது என்னப்பா இருக்கு? சைஸ் மாறுதா? 2லயுமே மாற்றம் இருக்கணும். 1ல மட்டும் இருந்தா பத்தாது. 2லயுமே இருக்கு. இங்க பாருங்க. இருக்க இருக்க இதோட சைஸ் மாறிக்கிட்டே இருக்கா? இதுக்கு பேர் என்னம்மா? டாமா? ஜெர்ரியா? எனக்கு தெரியலையே! யாருக்காவது ஞாபகம் இருக்கா? யாராவது டாம் அண்ட் ஜெர்ரி பாப்பீங்களா? சோ அந்த கார்ட்டூனோட பிக்சர்ஸ் இப்படித்தானே போடுவாங்க. சோ அந்த மாற்றத்த நம்ம எல்லாமே ஸ்டார்ட்டிங்ல இருந்து 1ல இருந்து 2, 3, 4, 5ன்னு சொல்லி அகலத்திலயும், உயரத்துல 2, 4, 6, 8 இப்ப 10 வரைக்கும் மாற்றுனா, அதோட சுருக்கல் மதிப்பு தட் இஸ் சிம்ப்ளிஃபை பண்ணா அதோட மதிப்பு என்னம்மா வரும்? சுருக்குனா 1/2 தானே இருக்கும். சோ இத எங்க பார்த்திருக்கோம்? எப்படி பார்த்திருக்கோம்? ஞாபகம் இருக்கா? யாருக்காவது யோசிக்க முடியுமா? இதத்தான் இங்க என்னன்னு சொல்றோம்னா, டைரக்ட் வேரியேஷன். சரியா? சொல்றது புரியுதா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? புரியுதா? இப்ப இங்க பாருங்க. சாக்லேட்ஸோட எண்ணிக்கை கூட கூட பொருட்களோட விலையும் கூடியிருக்கா? சொல்றது புரியுதா? ஒரு பொருளில் ஏற்படும் மாற்றம் அதனோடு தொடர்புடைய இன்னொரு விஷயத்திலே அதனோடு தொடர்புடைய விலையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. சோ இதத்தான் என்னன்னு சொல்லுவோம்னா, நேர் விகிதங்கள். சரியா? இப்ப நம்ம படிக்கிறது எல்லாமே இதுதான். ஒன்லி டைரக்ட் தான் பார்த்திருக்கோம். சரியா? சோ நேர் விகிதங்கள்லாம் என்னன்னு சொல்லி புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சோ நேர் விகிதம் அப்படின்னா என்னப்பா அர்த்தம்னா, ஒரு பொருளில் எண்ணிக்கையில ஏற்படும் மாற்றம் அதனோடு தொடர்புடைய விலையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. சரியா குட்டீஸ்? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? அதுக்குமே சிமுலேஷன் பார்த்துரலாம். இங்க பாருங்க. குயிக்கா ஒரு 2 மினிட்ஸ்ல பார்த்துரலாம். யா இங்க பாருங்க. இப்ப இத சாக்லேட் சம்மா வச்சுக்கோங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு சாக்லேட் என்ன ₹10 இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் என்ன குடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ். ஒரு டிக்கெட் வாங்குறோம்ப்பா.
ஏதோ ஒரு டிக்கெட் நம்ம எக்ஸிபிஷனுக்கு டிக்கெட் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சோ 10 ரூபாய்க்கு குடுக்குற டிக்கெட்ட இப்ப இங்க என்ன குடுக்குறாங்க? 8 ரூபாய்க்கு குடுக்குறாங்க. என்னம்மா குடுத்துருக்காங்க? ஒரு டிக்கெட்டின் விலை. ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் லைன். சரியா? N1னா ஒரு டிக்கெட்டோட விலை 8 ரூபா. அப்ப வீட்ல 2 பேரு எக்ஸிபிஷனுக்கு போயிருக்காங்கப்பா. சோ அப்ப 2 டிக்கெட்டுக்கு வாங்கியிருக்கோம்னா, எவ்வளவு பணம் குடுக்கணும் குட்டஸ்? யோசிச்சு சொல்லுங்க. 2 டிக்கெட்டின் விலை என்னவா இருக்கும்? ஓரெட்டு 8, ஈரெட்டு என்னது? 16ஆ? 2 8 16. அப்ப வீட்ல இப்ப எங்க வீட்ல 3 பேர் இருக்காங்கப்பா. 3 பேருக்கு டிக்கெட் எடுக்கணும்னா நாங்க அவங்களுக்கு கவுண்டர்ல எவ்வளவுமா பணம் கட்டணும்? சோ யோசிச்சு சொல்லுங்க. The cost of one ticket is ₹8. சரியா? 8 rupees. அப்ப 3 டிக்கெட் எடுக்கிறதுக்கு எவ்வளவு ரூபீஸ் குடுக்கணும்? எங்க யோசிங்க பாப்போம். தெரியலையா? ஆன்சர் குடுத்திருக்காங்க பாருங்க. 3 8 24. சரி. இப்ப எங்க வீட்ல டீச்சர் இப்ப வந்து எங்க வீட்ல 4 பேர் இருக்கோம் டீச்சர். அப்படின்னா n is equal to என்ன போடணும்? 4 போட்டோம்னா என்ன பண்ணணும்? 4 8 32. இப்ப உதாரணத்துக்கு எங்க வீட்ல 7 பேர் இருக்காங்க டீச்சர். அப்படின்னா 7 8 56. டேபிள் சொல்ல தெரியும்ல? அத வச்சு கண்டுபிடிக்கணும். சொல்றது புரியுதா? சரி. இப்ப ஒரு உதாரணத்துக்கு இங்க ஒரு சேஞ்சஸ் பண்றேன். இப்ப N2 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். N2. இங்க வந்து எந்த ரேஷியோ எடுக்கிறேன்னா, ஒரு உதாரணத்துக்கு தான் எடுக்கிறேன். N4 எடுத்துக்கிறேன். அப்ப N2 ஓட வேல்யூ வந்து என்னது? 2 இருக்கு. டேபுலர் காலம் பாருங்க 2. N4 ஓட வேல்யூ வந்து 7 இருக்கு. அப்ப இத எப்படிம்மா எழுதுவோம்? ரேஷியோனால விகிதம்னால என்ன பார்த்திருக்கோம்? ஞாபகம் இருக்கா? விகிதம்னா எப்படி எழுதுவோன்ட்டு 2:7 எழுதுவோம். அப்ப இப்ப எண்ணுல மட்டும் மாற்றம் இருக்கு. டிக்கெட்டோட நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ்ல சேஞ்சஸ் இருந்தா, அதோட காஸ்ட்லயும் சேஞ்சஸ் இருக்கும்ல. அது எப்படி இருக்கும்? அத இப்ப ரேஷியோல எப்படி எழுதலாம்? எங்க பார்ப்போமா? சோ இப்ப N2க்கு நேரா உள்ள M2 வேல்யூவும், N4க்கு நேரா உள்ள M4 வேல்யூவும் எழுதுனா, என்னம்மா குடுத்துருக்காங்க? 16:56. இத சிம்ப்ளிஃபை பண்ண முடியுமா? சுருக்க முடியுமா? சுருக்குனா என்ன வரும் பாருங்க. அதே 2:7, 2:7 தான் வந்திருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். டீச்சர் நம்பர்ல உள்ள ரேஷியோவும் எந்த 2 கம்பேர் பண்ணாலும் சரி, செகண்ட் ரோல உள்ள ரேஷியோவ கம்பேர் பண்ணாலும், நமக்கு ஆன்சர் M2:M4ம், N2:N4ம் சேமா இருக்கா? அப்படின்னா, பார்த்தோனே என்ன சொல்லலாம்? கண்டிப்பா எஸ் சொல்லிருவோமா? இல்ல நோ சொல்லிருவோமா? ஏதோ ஒண்ண போடுங்க டீச்சர் கிடையாது. பார்த்தாலே தெரியுது 2மே ஈக்வல். சரியா குட்டீஸ்? இது வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன். நம்ம புக்குக்கு கொஞ்சம் புதுசா ஒரு விஷயத்த சேர்த்து தெரிஞ்சுக்கிறோம். சரியா? சோ அடுத்தடுத்த கிளாஸ்ல இது ரிலேட்டடான சம்ஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம நெறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ இப்போதைக்கு ஒரு எப்படி சொல்றது? ஒரு 2 டேஸ், 3 டேஸ் வந்து ஃபுல்லா நம்ம நேர் விகிதங்கள பத்தி பார்த்துட்டு, அண்ட் தென் அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம அடுத்து எதிர் விகிதங்கள் பார்ப்போம். யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச நேர் விகிதத்துக்குரிய எக்ஸாம்பிள் டீச்சர் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் டீச்சர். இதுதான் நேர் விகிதத்துக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு தெரிஞ்சா தாராளமா அன்மியூட் பண்ணி சொல்லுங்கடா. சரியாம்மா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். கிளாஸ வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? அடுத்த கிளாஸ்ல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம்? ஒரு புது சாப்டர் 4th சாப்டரோட கண்டினியூஷன் பார்க்கிறோம். சரியாம்மா? ஓகேடா. தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க் யூ டு ஆல். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம், ஜெய் ஹிந்த்.